இல்லை வருவார். நோ நான் சொன்னது அன்ன போஸ்ட். நான் அந்த கேட்டகரிலாம் வரேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, கொஞ்சம் டைம் ஆகும் வர்றதுக்கு. லெஜெண்ட்ஸ் ஆனால் வருவார், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரும்போது பார்த்துக்கணும். அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அன்ன போஸ்ட்டில் அஜித் வின்னு. என்ன வின்னு? படமே வரலையே. அதான் இப்போ இல்லை, இப்போ இந்த லீடர் படம் வருதுன்னு வைங்க. என்ன இப்போது கம்பேர் பண்ணுங்க. ஒருத்தர் படமே நடிக்க மாட்டேன்ட்டார், இவர் அடுத்த படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் இருக்காருன்னு தான் பண்ணணுமா வேணாமான்னு அவர் தான் யோசிக்கிறேன். அடுத்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு ஜெயிக்க முடியுமான்ற மாதிரி. ஏன்னா இவர் எல்லாத்தையும் மார்க்கெட் கிங்குங்க. யார்? லெஜெண்ட்ஸ் சரவணன் எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ண, எல்லாம் நகை கடை வச்சிட்டாரு, இப்போ துணி கடை வச்சிட்டாரு, எல்லாமே வச்சிட்டாரு. அது வேணா எல்லாம் மார்க்கெட்டிங் கிங்கு. டப்புன்னு இந்த படத்தை ஏதோ ஒரு ரேட்டை போட்டு வித்துட்டாரு, ஓடிடுச்சுன்னு வைங்க. யாராக இருந்தால் என்ன, அவர் ஸ்டார் தான். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு படத்தில் யார்? நயன்தாரா நடிக்கலைன்னு நினைக்கிறேன். நயன்தாரா இல்லை, யார் நடிச்சது? நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சாங்கல்ல. இப்போ இந்த படத்தில் எல்லாம் மாடல்ஸ் தான். இந்த படத்தில் யார் ஹீரோயின் தெரியலையே. அதை பாருங்கள் நீங்கள், பாம்பே ஹீரோயினாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவார் அவர். புரியுதா உங்களுக்கு? ஆல் ஓவர் இந்தியா இப்போ எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு தான் லெஜெண்ட் சரவணன் தெரியும், லோக்கலில் கடை வச்சுருக்காரு 10 மாடியில். சைனாக்காரனுக்கு தெரியுமா? திடீர்னு பிடிச்சி போயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் அது கரெக்டு தான், அது கரெக்டு தான். பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் அந்த ஒரு ஸ்டார் தான்.